வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 1 யூனிட் 1 வாட் இஸ் ஹிஸ்டரி இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் என்னன்னு பார்த்தோம்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா வாட் வாஸ் த ஸ்டெப் டேக்கன் பை த இயர்லி மேன் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட். கொஸ்டின் என்ன மீன் பண்றாங்கன்னா ஸ்டெப் டேக்கன் பை இயர்லி மேன், அதாவது பழங்கால மனிதன் அவனோட உணவு சேகரிக்கிறதுக்காக மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க எந்த விதத்துல உணவு சேகரிக்க முயன்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற கரெக்டான ஆப்ஷன் எது வரும்னா ஹண்டிங். ஹண்டிங் அப்படின்னா மீனிங் என்னன்னா வேட்டையாடுதல். சோ விலங்குகளை வேட்டையாடிதான் பழங்கால மனிதர்கள் அவங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்தாங்க. செகண்ட் ரோமன் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டேக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒரு ரீசன் கொடுத்திருப்பாங்க. இதுல சில ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கலாம், இல்ல ரீசன் கரெக்டா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு மட்டும் கரெக்டா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே சரியா இருக்கலாம், ரெண்டுமே தவறாகவும் இருக்கலாம். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு சூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் வெண்ட் அலாங் வித் த டாக் ஃபார் ஹண்டிங். அதாவது பழங்கால மனிதன் வேட்டையாடுதலுக்கு போகும்போது டாக் அதாவது நாய் கூடவே கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இது சரிதான். நெக்ஸ்ட் இதுக்கான ரீசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா டாக்ஸ் வித் இட் ஸ்னிஃபிங் பவர் வுட் ஃபைண்ட் அவுட் அதர் அனிமல்ஸ். அதாவது நாய்களுக்கு இருக்க அந்த மோப்ப சக்தி மூலியமா மற்ற விலங்குகள் வரத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவங்க நாயை வேட்டையாடுதலுக்கு உடன் கூட்டி சென்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் இது ரெண்டுமே சரி அப்படின்ற ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். தட் இஸ் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா the objects used by the early man are excavated. They are preserved to know the lifestyle of the people. Find out which of the following is related to the statement. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான வேர்ட் என்ன அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன சொல்றாங்கன்னா பழங்காலத்துல அந்த அகழ்வாய்வு மூலியமா எடுக்கப்பட்டிருக்க பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்கவேட்டட், அதை பார்த்தோம்னா ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிசர்வ் அப்படின்னா என்னன்னா பாதுகாக்கப்படுறது. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கால மனிதர்களோட வாழ்க்கை முறை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காக அதை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமான ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மியூசியம் தான். ஏன் மியூசியம் அப்படின்னு கேட்டோம்னா இங்க மீதி இருக்க எல்லாமே பரியல் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், ஸ்டோன் டூல்ஸ், இந்த மூணு பார்த்தோம்னா இது மூணுமே எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ்ல வரும். ஆனா இந்த எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்க ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அதாவது பாதுகாக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மியூசியம்ல தான், அதாவது அருங்காட்சியகம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ரோமன் பார்த்தோம்னா ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். வச்சு நல்லா இங்க படிக்கணும். ராங் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது தவறான மேட்ச் ஆயிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க கொடுத்திருக்க ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதாவது பழைய பழங்கற்காலத்துல பார்த்தோம்னா கல்லாலான ஆயுதங்கள் தான் யூஸ் பண்ணாங்க. ராக் பெயிண்டிங்ஸ் எது மேல வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். காப்பர் பிளேட்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஹிஸ்டரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நமக்கு உதவக்கூடிய ஒரு சான்று. இதுவும் கரெக்ட். இதுல டி ஆப்ஷன் இந்த கேட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் தப்பு, ரொம்பவே தப்பு. இங்க நம்ம அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸ். ஏற்கனவே நம்ம முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ல பார்த்தோம், டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் பண்ண அனிமல். ஏன் அப்படின்னா அதனோட மோப்ப சக்தினால மத்த அனிமல் வரத நமக்கு தெரியப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் டாக்ஸை ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபைண்ட் த ஆட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபைண்ட் த ஆட் ஒன், அதாவது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தவறான அப்படின்னா லிங்க் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்மே பெயிண்டிங்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றதுன்னா பெயிண்டிங்ஸ் வேர் drawn on rocks and caves. இது கரெக்ட், நமக்கு தெரியும். பெயிண்டிங்ஸ் பாறைகள் மீதும் அந்த குகையில இருக்க வால் சுவர்கள் மீதும் தான் வரைஞ்சாங்க. இது கரெக்ட். தேர் வேர் பெயிண்டிங்ஸ் டிபிக்டிங் ஹண்டிங் சீன்ஸ், அதாவது வேட்டையாடுதலை மையப்படுத்தி தான் பெரும்பாலான பெயிண்டிங்ஸ் வரைபடங்கள் இருந்துச்சு. அதுவும் சரிதான். இட் வாஸ் drawn to show his family members about hunting.
இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஏன்னா வேட்டையாடுதலுக்கு சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் அந்த கேவ்ஸ்லயே இருந்திருப்பாங்க. அவங்க இத வரைஞ்சு காமிக்கும் போது அங்க இருக்கவங்களுக்கு இப்படிதான் வேட்டையாடுதல் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். சோ இதுவும் சரிதான். The paintings were painted by using many colors. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ராங். ஏன் அப்படின்னா பழங்கற்காலத்துல நிறைய கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணல. வெரி நேச்சுரலா கிடைச்ச 2-3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதுல மெயினா அவங்க யூஸ் பண்ணது ஒயிட் அண்ட் ரெட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா fill in the blanks. ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லணும். The old stone age man lived mostly in, அதாவது பழங்கற்கால மனிதர்கள் பெரும்பாலும் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேவ்ஸ், அதாவது குகைகள்ல தான் வாழ்ந்தாங்க. Who is the father of history, அதாவது டேஷ் கொடுத்துட்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்னு கேக்குறாங்க. அதாவது வரலாற்று தந்தை அப்படின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா ஹீரோடோட்டஸ். அவர் பேர் என்னன்னா ஹீரோடோட்டஸ். அடுத்து டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டேம்டு பை ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மேன், அதாவது பழங்கற்கால மனிதன் தனக்கு பழகிய முதல் அனிமல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேட்ச் த ஆன்சர்ல டாக் தான். நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டேஷ் சோர்சஸ். இப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் எதுல வரும் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ல வரும். இதுக்கு வந்து இந்த லெசன்ல ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க, அதை பார்த்தோம்னாலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அசோக சக்கரா ஹேஸ் டேஷ் ஸ்போக்ஸ், அதாவது அந்த அசோக சக்கரா இருக்குல்ல அதுல வந்து எத்தனை ஆரம் இருந்துச்சு, அதாவது சர்க்கிள் எப்படி இருக்குன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி, இது மாதிரி எத்தனை கோடுகள் அதுல இருந்தது அப்படின்னு தான் கேக்குறாங்க. தட் இஸ் 24 ஸ்போக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது இங்க 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம படிச்சுட்டு கரெக்டா இருந்தா ட்ரூ, ராங்கா இருந்தா ஃபால்ஸ், அதுதான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஸ்டோன் டூல்ஸ் பிலாங்கிங் டு ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஹவ் பீன் எக்ஸ்கவேட்டட் அட் அத்திரம்பாக்கம் நியர் சென்னை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய அந்த கற்கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை வந்து அகழ்வாய்வுல வந்து எடுத்திருக்காங்க. எங்க என்ன பிளேஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. இது நமக்கு வந்து புக்ல மேப் கொடுத்திருப்பாங்க. பெலியோலித்திக் சைட் எங்க இருக்கு, நியோலித்திக் சைட்ஸ் எங்க இருக்கு, மீசோலித்திக் எங்க இருக்கு, இதெல்லாம் அயர்ன் ஏஜ் இந்த சைட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம் பார்த்தோம்னா ஸ்டோன் ஏஜ் சைட், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் சைட்ல வரும். சோ அதனால அங்க அகழ்வாய்வுல கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா the materials used by the ancient people are preserved in the museums by the archaeological department. அதாவது பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யார் பண்ணது அப்படின்னா தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா தொல்லியல் துறை. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டியூரிங் த பீரியட் ஆஃப் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. இது கரெக்ட். ஆக்சுவலா அசோகாவை பத்தி இந்த லெசன்ல நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து சொல்லியிருப்பாங்க அசோகா டைம் பீரியட்ல தான் புத்திசம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங். இங்க 4 கொடுத்திருக்காங்களே, இந்த 4த்தையும் கரெக்டான ஆப்ஷனோட நம்ம மேட்ச் பண்ணணும். சோ ராக் பெயிண்டிங்ஸ் வந்து எதோட மேட்ச் ஆகும்னா, ராக் பெயிண்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல், பழங்கால மனிதர்களோட வாழ்க்கை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இது வந்து நம்பர் 1க்கு வரும். அடுத்து பி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் பிளேட்ஸ், இதெல்லாம் வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். அசோகா வந்து பார்த்தோம்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். ரிலீஜியஸ் லிட்ரேச்சருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தேவாரம். டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் டைப், ஆன்சரிங் ஒன் வேர்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கேன் யூ சே எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரைட்டிங் டைரி. அதாவது நம்ம டைரி எழுதுற பழக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அதை எழுதுறது மூலமா என்ன விதமான அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. ஏதாவது 2 அட்வான்டேஜ் இங்க மென்ஷன் பண்ண சொல்றாங்க. சோ இது நம்ம செல்ஃபா எழுதுற கொஸ்டினான ஆன்சர் தான். நம்ம என்ன வேணா சொல்லலாம். இதுல வந்து பார்த்தோம்னா டைரி ரைட்டிங் மெயினா வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள் என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஈவெண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ டு ரெக்கார்ட் த ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம எடுத்து பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தட் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ் யாராச்சும் டைரி எழுதியிருப்பாங்க, அதை நம்ம எடுத்து படிக்கும் போது பார்த்தோம்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, வாழ்க்கை முறை, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்கான மீனிங். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா how do we know the people's lifestyle of the old stone age.
பழங்கற்கால மனிதர்களோட வாழ்க்கை முறை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு மீனிங் அதுதான். சோ நம்ம எது மூலமா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை முறை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 3 விதமான பொருட்கள் இருக்கு. ஸ்டோன் டூல்ஸ், அதாவது அவங்க பயன்படுத்திய கற்கருவிகள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெயிண்டிங்ஸ் ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ், அதாவது அவங்களால் வரையப்பட்ட வரைபடங்கள். எங்கன்னா பாறைகள் மீதும் சுவர்கள் மீதும், குகையில இருக்கின்ற சுவர் மீதும் அவங்க வரைஞ்சு வச்சு அந்த வரைபடங்கள் மூலமாகவும் நம்ம அவங்களோட வாழ்க்கை முறை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல், அதாவது அகழ்வாய்வு மூலமா நமக்கு கிடைச்ச பொருட்கள், அது மூலமாவும் நம்ம பழங்கற்கால மனிதர்கள் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, இஸ் இன்ஸ்கிரிப்ஷன் எ ரிட்டன் ரெக்கார்ட்? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்வெட்டுகள். மெயினா இது கல்வெட்டுகள் தான் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். கல் மீது பொறிக்கப்படுற எழுத்துக்கள். அப்ப அது எழுதியிருக்கிறது தானே. சோ எஸ், இட் இஸ் அ ரிட்டன் ரெக்கார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் புரோட்டோ ஹிஸ்டரி? புரோட்டோ ஹிஸ்டரினா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதை 2 விதமா நம்ம சொல்லலாம். இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் எழுதினா கூட ஆன்சர்ஸ் போகும். பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் மற்றும் வரலாற்று காலம், இதுக்கு இடைப்பட்ட அந்த டைம் பீரியட் தான் நம்ம புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்று தொடக்க காலம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விதமாவும் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா, ரெக்கார்ட்ஸ் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் இட் டெசிஃபர்ட் இஸ் கால்ட் புரோட்டோ ஹிஸ்டரி. இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது ப்ரீ ஹிஸ்டரியில பார்த்தோம்னா எழுதப்பட்ட எந்த ஒரு சான்றும் நமக்கு இருக்காது. அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வச்சுதான் நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல இருந்தாங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் புரோட்டோ ஹிஸ்டரிக்கு அப்படி கிடையாது. ரைட்டிங்ஸ் வந்து அவைலபிள், ரைட்டிங்ஸ் இருக்கு, எழுதப்பட்ட ஆவணங்கள் இருக்கு. ஆனா நாட் எட் டெசிஃபர்ட் அப்படின்னா அதை இன்னும் நம்ம வந்து அதற்கான மீனிங் தெரிஞ்சுக்கல, அதை படிக்க முடியல அப்படின்றதுதான் இதுக்கான மீனிங். சோ தட் இஸ் கால்ட் புரோட்டோ ஹிஸ்டரி. புரோட்டோ ஹிஸ்டரிக்கு என்னன்னா ரைட்டிங்ஸ் இருக்கு, ஆனா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. 5th கொஸ்டின் பார்த்தோம்னா, நேம் அண்ட் எபிக். எபிக் அப்படின்னா தமிழ்ல வேர்ட் என்ன எக்ஸாக்டா அப்படின்னு பார்த்தோம்னா காப்பியம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏதாவது காப்பியத்தோட பெயர் இங்க நம்ம சொல்றாங்க. நமக்கு ஃபேமஸா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காப்பியம் என்னன்னா ராமாயணா அண்ட் மகாபாரதம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கண்டினியூ ஆகுது. ஆன்சர் த ஃபாலோயிங். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஷார்ட் ஆன்சர், இப்ப பாக்குறது கொஞ்சம் லாங்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் ஹிஸ்டரி, அதாவது வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, ஹிஸ்டரினா என்னங்கறத நம்ம உங்களுக்கு சொல்லணும், டிஃபைன் பண்ணணும். So history is the record of past events in chronological order. அதாவது கடந்த கால நிகழ்வுகளை வந்து கால வரிசைப்படி பதிவு செய்யறது, அதுதான் வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டரி. The term history has been derived from the Greek word. அதாவது இந்த ஹிஸ்டரின்ற வேர்டு வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. கிரீக் வேர்டு, அந்த வேர்டு என்ன அப்படின்னா ஹிஸ்டோரியா. இந்த ஹிஸ்டோரியான்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா லேர்னிங் பை என்கொயரி, அதாவது விசாரிப்பதன் மூலம் கற்றல், நம்ம கேட்டு கேட்டு கத்துக்கிறது, அதுதான் வந்து இதற்கான மீனிங். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் டு யூ நோ அபவுட் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்? வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா என்ன, டெஃபினிஷன் என்ன நம்ம சொல்லணும். இந்த பீரியட் பிட்வீன் த யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ், எப்ப ஃபர்ஸ்ட் பழங்கால மனிதன் வந்து கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அதுல ஆரம்பிச்சு அந்த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் இஸ் ப்ரீ ஹிஸ்டரி. எப்ப வந்து எழுதுமுறை வந்ததோ, அதாவது கற்கருவிகள் பயன்படுத்த தொடங்கிய காலத்திற்கும் எழுத தொடங்கிய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம், அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கு பார்த்தோம்னா ரைட்டிங் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்க பயன்படுத்திய கருவிகள் மூலம் தான் அவங்களோட வாழ்க்கை முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். அப்ப இவங்க என்ன விதமான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டோன் டூல்ஸ் கற்கருவிகள், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அகழ்வாய்விலிருந்து நம்ம கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள், அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்டரி. ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவைலபிளா இருக்க சோர்சஸ் என்னன்னா இந்த 3 தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் ஆர் த சோர்சஸ் அவைலபிள் டு நோ அபவுட் த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்? ஆக்சுவலா இது முன்னாடி கொஸ்டின்லயே நம்ம இதற்கான ஆன்சர் எடுக்க முடியும். சோர்சஸ் அவைலபிள் டு நோ அபவுட் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட், பழங்கற்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய சான்றுகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
நம்ம முன்னாடி இந்த கொஸ்டின்லயே நம்ம பார்த்த அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். பெயிண்டிங்ஸ் ஆன் த ராக்ஸ் அண்ட் த வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். ஓவியங்கள், ஸ்டோன் டூல்ஸ், கற்கருவிகள், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல், அகழ்வாய்விலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, மென்ஷன் த பிளேசஸ் ஃப்ரம் வேர் வி காட் ப்ரீ ஹிஸ்டாரிக் டூல்ஸ். என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் டூல்ஸ், அதனோட கருவிகள் வந்து நமக்கு எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் லெசன்ல, பிம்பேட்கா கேவ்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். பெயிண்டிங்ஸ், அங்க வந்து பெயிண்டிங்ஸ் ரொம்ப ஃபேமஸ். பழங்கால ஓவியங்கள் இங்க நிறைய இருக்கு. அதிரம்பாக்கம்ல பார்த்தோம்னா ஸ்டோன் டூல்ஸ் நிறைய எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. பழங்கால ஸ்டோன் டூல்ஸ். பிம்பேட்கா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதிரம்பாக்கம் வந்து தமிழ்நாடுல இருக்கு, சென்னை பக்கத்துல. ஹுனசாகி வேலி இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கர்நாடகா கிட்ட. இந்த பிளேஸும் பார்த்தோம்னா எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் நிறைய இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடோடது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ மியூசியம்? அருங்காட்சியகத்தோட பயன்கள் என்னன்னு கேக்குறாங்க. சோ மியூசியம் போய் நம்ம ஒரு விஷயத்தை விசிட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறது நம்மளா இதை ஊனா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு பை த இயர்லி மென் ஆர் கெப்ட் அண்ட் பிரிசர்வ்ட் இன் த மியூசியம். அதாவது பழங்கால மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை வந்து பாதுகாப்பா நம்ம வச்சிருக்காங்க. தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு நோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். ஈஸி தான். சோ அங்க இருக்கிற அந்த கருவிகள் மூலமா, அந்த பொருட்கள் மூலமா பழங்கால மனிதர்களோட வாழ்க்கை முறை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த 2 பாயிண்ட் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, நேம் சம் டூல்ஸ் யூஸ்டு பை இயர்லி மேன் டு ஹண்ட் அனிமல்ஸ். வெப்பன்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் போன்ஸ் யூஸ் பண்ணாங்க. எலும்பாலான ஆயுதங்களுமே பயன்படுத்தினாங்க. ஹார்ன்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், விலங்குகளோட கொம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, கூர்மையான பகுதி, அந்த அதையும் எடுத்து பயன்படுத்தினாங்க. வெப்பன்ஸ் மேட் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், why were paintings drawn on rocks? ஏன் வந்து ஓவியங்களை வந்து பாறைகள் மீது வரைஞ்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. why அப்படின்ற கொஸ்டின், ஏன்னு கேக்குறாங்க. சோ அப்ப நம்ம வந்து ரீசன் சொல்லணும். to record their activities through the paintings on rocks. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட செயல்களை வந்து ஓவியமா பாறைகள் மீது வரைஞ்சு ரெக்கார்ட் பண்ணலாம், பதிவு பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். பெயிண்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் தியர் பாஸ்ட் டைம். பெயிண்டிங், அதாவது வரைகிறது அப்படின்றது அவங்களோட ஒரு பொழுதுபோக்கு ஈவெண்டா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே நம்மளோட புக்ல கொடுத்திருக்க ஆன்சர் தான். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, நேம் எனி டூ ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, கைவினை பொருட்கள், தொல் கைவினை பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனிதனால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுறது பார்த்தோம்னா, பாட்ரிஸ், பானைகள், டாய்ஸ், பொம்மைகள், ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே அதற்கு எக்ஸாம்பிள். 2 தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம 3ல ஏதாவது 2 எழுதினா கூட போதும். 8th ரோமன் ஆர்ட்ஸ். இந்த ரோமன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, how were dogs useful to prehistoric men? அதாவது நாய் வந்து பழங்கால மனிதனுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்தது அப்படின்றதான் கொஸ்டின். சோ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் தான். there might have been chances of wild animals entering their caves. அதாவது பழங்கால மனிதர்கள் வந்து குகைகள்ல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அப்ப குகைகள்ல அவங்க வாழும்போது காட்டு விலங்குகள், அதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்து அவங்க குகை பக்கமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, டாக்ஸ், அதாவது நாய்கள் வந்து அதனோட மோப்ப திறன்கள் மூலியமா மத்த அனிமல்ஸ் வரத வந்து வார்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் they realized that dogs could help them prevent the entry of such dangerous animals. மூன்றாவது பார்த்தோம்னா, they thought that dogs by their sniffing skill would help them in such situation. அதுதான் ஸ்னிஃபிங் ஸ்கில்ங்கிறதா, நாய்களோட மோப்பத்திறன் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, compare the lifestyle of old stone age man with present day lifestyle. பழங்கால மனிதன் மற்றும் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல், இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுத சொல்றாங்க. சோ நமக்கு தெரிஞ்சு நம்மளால ஈஸியாவே எழுதக்கூடிய ஒரு ஆன்சர் தான். பழங்கற்கால மனிதர்கள் வந்து பார்த்தோம்னா நம்மள மாதிரி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல அவங்க வாழல. அதாவது வீடுன்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு வீடுன்ற ஒரு அமைப்பு கிடையாது. அவங்க வந்து கிடைக்கிற இடத்துல ஒரு குகைக்கு அடியில தான் வாழ்ந்தாங்க. சோ ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடையாது. நம்ம இப்போ சேஃப் என்விரான்மெண்ட்ல வாழ்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ நம்ம மாடர்ன் பீரியட்ல நிறைய நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நிறைய டூல்ஸ் கண்டுபிடிச்சோம், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை என்ஜாயும் பண்றோம். பட் பழங்கற்கால மனிதர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் அதை அச்சீவ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தே ஸ்ட்ரகிள்ட் ஃபார் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் ஷெல்டர். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் ஃபுட், உணவே வந்து பார்த்தோம்னா வேட்டையாடி தான் சாப்பிட முடிஞ்சது. அண்ட் தங்கறதுக்கான இடமுமே குகைகளை தான் பயன்படுத்திக்க முடிஞ்சது. சோ இப்ப வந்து மாடர்ன் பீரியட் அப்படி இல்லைன்றது நமக்கு தெரியும். இது ரெண்டும் வந்து
நம்ம கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் கிரிட். இதுல இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். Early men scribbled and painted on me. Today they used me to build houses and lay roads. Who am I? நமக்கு தெரியும் பழங்கால மனிதன் வந்து எதன் மீது ஓவியம் வரைந்தாங்க? பெயிண்டட், பாறைகள் மீது நம்ம பார்த்தோம், ராக்ஸ். அதுதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கு அடுத்து நேம் எனி 2 ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த லெசன்ல. அதுல 4 கொடுத்துருப்பாங்க. இங்க ஏதாவது 2 தான் எழுத சொல்றாங்க. நான் 4மே உங்களுக்கு இங்க பாயிண்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்க ஏதாவது 2 சூஸ் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். மானுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ். அதாவது மானுமெண்ட்ஸ்னா நினைவு சின்னங்கள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள், காயின்ஸ் நாணயங்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா தொல் கைவினை பொருட்கள். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா நேம் த டைப்ஸ் ஆஃப் லிட்டரரி சோர்சஸ். லிட்டரரி சோர்சஸ் அப்படின்றது பார்த்தோம்னா எழுதப்பட்ட சான்றுகள். அதுல டைப்ஸ் பார்த்தோம்னா 2 விதமான டைப்ஸ் இருக்கு, செக்குலர் அண்ட் ரிலீஜியஸ். செக்குலர்னா மதச்சார்பற்ற, எந்த மதத்தையும் சாராதது. ரிலீஜியஸ் அப்படின்னா மதம் சார்ந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் பிசிஇ. இதுக்கு ஆக்சுவலா மீனிங் பிஃபோர் காமன் இரா, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா. நம்ம இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ல பார்த்தோம். ஹிஸ்டோரியாங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா லேர்னிங் பை என்கொயரி, அதாவது கொஸ்டின் கேட்டு கேட்டு நம்ம லேர்ன் பண்றது, விசாரிப்பதன் மூலம் கற்றல். அதுதான் இதுக்கு மீனிங். எக்ஸ்பேண்ட் ஏடி ஆர் சி, இதுக்கு என்ன மீனிங்னா ஆனோ டொமினி காமன் இரா ஆர் காமன் இரா. அந்த சிங்கிறது காமன் இரா, ஏடிங்கிறது ஆனோ டொமினி. இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆனோ டொமினிங்கிறது எதை மார்க் பண்ணுதுன்னா பர்த் ஆஃப் கிரைஸ்ட். நெக்ஸ்ட் டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது கல்வெட்டுகள் பத்தி படிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிகிராஃபி. டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், numismatics. இதுக்கு ஆன்சர் வந்து numismatics. I can help you to talk, see, hear and write and read. There is no world without me. Who am I? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா sources of history. Next 12th Roman மேப் ஒர்க். மேப்ல வந்து என்ன சொல்றாங்க, certain places கொடுத்துட்டு இதை மார்க் பண்ண சொல்றாங்க. மார்க் the following places in the political map of India. So இதுல நமக்கு வந்து அரௌண்ட் 6 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் எல்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும், ஒரு ஸ்டேட்டா இல்ல ஒரு சின்ன பிளேஸா அப்படின்றது. இப்ப டெல்லி பார்த்தோம்னா நமக்கு என்சிஆர், நேஷனல் கேபிட்டல் ரீஜன், இது யூனியன் டெரிட்டரின்னு நமக்கு தெரியும். சென்னை அப்படின்றது பார்த்தோம்னா கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இது தெரிஞ்சாதான் நம்ம மார்க் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட். ஆந்திராவும் சதர்ன் ஸ்டேட், கேரளாவும் சதர்ன் ஸ்டேட், கர்நாடகாவும் ஸ்டேட். இப்ப பொலிட்டிக்கல் மேப்ல பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்னு நம்ம வரும்போது அந்த என்டையர் ஏரியால எங்க வேணா நம்ம மார்க் பண்ணலாம். பட் இந்த டெல்லி அண்ட் சென்னை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிளேஸ். சோ அதை கரெக்டா ஆப்டான பிளேஸ்ல தான் நம்ம மார்க் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் மேப்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் மார்க் பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப தமிழ்நாடுனா நம்ம இங்கேயும் எழுதலாம், அது இங்கேயும் எழுதலாம். பட் இந்த ரீஜியன் ஃபுல்லாவே தமிழ்நாடு, அதனால இந்த ரீஜியன்ல நம்ம எங்க எழுதினாலுமே தமிழ்நாடு கரெக்ட். அதே மாதிரிதான் கேரளா, திஸ் இஸ் கர்நாடகா அண்ட் திஸ் இஸ் ஆந்திர பிரதேஷ். இது வந்து பார்த்தோம்னா தெலுங்கானா. இதுதான் சதர்ன் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெல்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெல்லி கேட்டிருந்தாங்க. டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. டெல்லி வந்து ரொம்ப சின்ன இடம். இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி as well as நேஷனல் கேபிட்டல் ரீஜியன், இந்தியாவோட கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சென்னை கேட்டிருந்தாங்க. அது வந்து தமிழ்நாடோட கேபிட்டல். தமிழ்நாடோட கேபிட்டல் எங்க இருக்கு சென்னை அப்படின்னா இந்த இடத்துல. இது வந்து பர்டிகுலர் பிளேஸ பாயிண்ட் அவுட் பண்றதால கரெக்டா அந்த பிளேஸ்ல டாட் வச்சுதான் நம்ம இதை நோட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் லெசன் வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்றதோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.